கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய விடுதலையை நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு சிந்தி, அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நாம் ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறோம், ஒரு மீட்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை உலகத்தோடு கூட இருந்த நாட்கள், உலகத்தின் பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த நாட்கள். ஆனால் கர்த்தரோ நம்மேல் இரக்கம் உள்ளவராக, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய பாவங்கள் மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய் இன்றும் நமக்கு பாவ மன்னிப்பு, பாவத்தில் இருந்து விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In him we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியாக அவர் நம்மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைய, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மேன்மையான ரட்சிப்பு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் மனுக்குலம் அனைத்திற்குமாக இந்த உலகத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது, ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தது. இன்றைய நாளிலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த நாளிலும் அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம், அவருடைய விடுதலைக்காக காத்திருப்போம். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். அவரிடத்திலே அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை, நமக்கு ஒரு ரட்சிப்பு, அது மட்டுமல்ல, நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒரு விசை கூட என் ஆண்டவருடைய ரத்தம் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பூசப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். போராடுகிற போராட்டங்களில் இருந்து, பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகளில் இருந்து கர்த்தர் விடுதலையை கொடும். என்னால் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. பாவங்கள், சாபங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மறையக்கூடிய நாளாக இருக்கட்டும். வியாதி மறையட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.